श्रीरङ्गनाथि षडगोपयुतीन्द्रदृष्टम् श्रीन्दुजन्मकरदिकरुणैकपरत्वम् वेदान्तदेवेन्द्रसम्प्रपद्ये श्रीमदे श्रीवन्करगोपश्री वेदान्तदेशीय யுதீந்திரமகானதேசிகாய நமஹ. காயத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு காயத்ரி ஜபம், அதுவும் ஒரு விசேஷம் இல்லையா? காயத்ரி ஜபத்தன்னைக்கு காயத்ரியினுடைய விசேஷத்தை சொல்லிட்டு போன வார ஆரம்பிச்சாலும் கூட இப்ப சொல்லிட்டு இருக்கனால விசேஷம். அது மாதிரி காயத்ரியை எத்தனை தவிர பத்தி காயத்ரியினுடைய குணங்கள் எப்படிலாம் பண்ணணுங்கிறத சொன்னோம். இது காயத்ரி எத்தனை ஆவர்த்தி பண்ணினா எத்தனை மாதிரி புண்ணியங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. சகஸ்திர பரமாம் தேவீம் சதமத்யாம் தசாவராம் காயத்ரீம் ஜபேர் நித்யம் சர்வபாப பிரணாசினியும். அதாவது காயத்ரி யமனுடைய வாக்கியம், யமன்கிறவர்களுடைய வாக்கியம், வியாசருடைய வியாக்கியம் எல்லாம் வாக்கியம் என்னன்னு கேட்டா காயத்ரி சகல பாபத்தையும் போக்கக்கூடிய நமக்கு காயத்ரி. காயத்ரி இல்லாத நம்ம காயத்ரியா பரவ மந்திரம், காயத்ரி இல்லாத நாம வேற எந்தெந்த மந்திரங்களை எப்படி நம்ம ஜபம் பண்ணினாலும் கூட இந்த பலம் ஏற்படாது. இப்போ சந்தியாதனம் பண்ணல நிறைய நான் அந்த பண்றேன், திருவாரூர் ஆராதனை பண்றேன், அந்த மந்திரம் ஜெபம் பண்றேன், இந்த சிம்ம மந்திரம் ஜெபம் பண்றேன், சுதர்சன மந்திரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொன்னான்னா அந்த மந்திரத்தினுடைய பலனானது கிடைக்காது. ஏன்னு கேட்டா முக்கியமா காயத்ரினா காயத்ரியா பரவ மந்திரங்கிற மாதிரி காயத்ரியை காட்டு வசந்த மந்திரம் கிடையாததுனால அந்த காயத்ரியை பண்ணணும். அதை சகஸ்திர பரமாம் தேவி அப்படிங்கிற மாதிரி நித்தியம் அது எல்லா பாபத்தையும் போகக்கூடிய 1000 பேருக்கு ஜபிக்கிறது தான் ரொம்ப உத்தமம். நம்ம நித்தியம் அப்படி அதனால்தான் நமக்கு ஏந்துக்கிறதுக்கே பிராமண முகூர்த்தம் ஏந்துக்கணும்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா 3:30 மணிக்கு ஏந்திருந்து நம்ம தந்தாபனம் பண்ணி ஸ்நானம் பண்ணி சந்தியாபனம் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா சூரியோதயம் ஆறபோது உபஸ்தானம் பண்றதுக்கு சரியாக 1000 ஆவர்த்தி காயத்ரி ஆயிடும். அதனால்தான் அதுக்கு அருணோதயம் ஆனாலே மத்தியமம்னு பேரு. அருணோதயம் சந்தியாபனம் பண்றதுக்கு அந்த மாதிரி நம்ம சகஸ்திர பரமாம் தேவியும் அந்த மாதிரி 1000 ஆவர்த்தி நித்தியம் சகஸ்திர பரமானம் நித்தியம்னு ஒரு வாக்கியம் உண்டு. சகஸ்திர பரமானம் தேவின்னு உண்டு, சகஸ்திர பரமானம் நித்தியம்னு உண்டு. அந்த மாதிரி இருக்கிற அந்த காரியத்துக்கு நித்தியம் 1008 ஆவர்த்தி பண்ணணும். இல்லாத போனா 108 ஆவர்த்தி பண்றது மத்தியமம், 100 தடவை பண்றது மத்தியமம். 10 ஆவர்த்தியெல்லாம் இருக்கிறதுன்றதுன்னா அதமபக்ஷம். அதாவது அதமபக்ஷம்னு சொன்னா நாம இப்ப எல்லாருமே முக்கியபட்சம் பண்றோமா அதமபட்சம் பண்றோமான்னா அதமபட்சத்துலதான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னு கேட்டா நமக்கு எல்லா நிர்பந்தங்கள் பாக்கி எல்லா காரியங்களையும் நமக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்குது, எல்லாம் பண்ணலாம்னு தோன்றது. ஆனா காயத்ரி பண்றதுக்கு ஒன்றும் நமக்கு இது பண்ணல. அந்த காயத்ரிய ஏன் இப்படி பண்ணணும் அப்ப இன்னொன்னு இந்த 100 ஆவர்த்தி காயத்ரி பண்ணலாம் எப்படின்னு கேட்டா இந்த மூச்சு அடக்கி உண்டு மூச்சு பிராணாயாமம் பண்றமோ இல்லையா, பிராணாயாமம் பண்ணாத மூச்சு அடக்கிண்டு எத்தனை முடியுமோ அத்தனை ஆவர்த்தி காயத்ரி சொன்னா அதுக்கு பலன் உண்டு. 100 அப்படி 100 ஆவர்த்தி பண்ணாலே 1000 பலன் பண்ணின மாதிரி பலன் உண்டு. மூச்சு அடக்கி எத்தனை நாள் இப்போ பிராணாயாமம் பண்றது சுவாச நிசுவாச உற்சுவாசம் பண்றமோ இல்லையோ அந்த மாதிரி பண்றப்போ காயத்ரி அப்படி பண்ணலாம். ஒரு மூச்சு அடைக்கிட்டு மூச்சு அடைக்கிட்டு பண்றது எத்தனை ஆவர்த்தி முடியுமோ அத்தனை ஆவர்த்தி பண்றது. அப்படி பண்ணினா 100 ஆவர்த்தி பண்ணினாலே 1000 ஆவர்த்தி பண்ணதாக பலன் உண்டு அப்படின்னு. இது எப்படி எங்க தெரியுது அப்படின்னு கேட்டா இதுல சொல்லிருக்கார். ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல இந்த மாதிரி இருக்கார். இந்த மாதிரி மூச்சை அடக்கி ஜபிக்க வேண்டும், மூச்சு விடும் காலத்தில் ஜபிக்க கூடாது. இந்த அர்த்தத்தை ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல இருக்குதுன்னு சொல்லுங்க. அதாவது நாம பிராணாயாமம் பண்றோம் 100 ஆவர்த்தியான்னு சொன்னார், மூச்சை பிடிச்சுன்னு பண்ணணும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. மூச்சை பிடிச்சுட்டு இருக்கோம், பிடிச்சிட்டு 10 ஆவர்த்தி சொல்லிட்டோம், திருப்பி மூச்சை விட்ட போது 10 ஆவர்த்தி சொல்லட்டோம்னா அந்த மாதிரி 10 ஆவர்த்தி சொல்லக்கூடாது. ஒரே வழியா மூச்சு பிடிச்சுட்டு இருக்கிற போது சொல்லணும், மூச்சை விட்டா சொல்ல வேண்டாம், திருப்பி மூச்சை பிடிச்சுன்னு சொல்லணும். அப்படி சொன்னா அந்த காயத்ரி ஆகிறது 3 காயத்ரி பண்ணா 100 தடவை பிராணாயாமம், அதாவது பிராணாயாம காரணம் மாதிரி பண்ணினா காயத்ரி பண்ணா 100 காயத்ரி பண்ணாலே 1000 காயத்ரி பண்ணதாக புண்ணியமாகும் அப்படிங்கிறார். அதாவது பிரான்முகா பிரயத சுஜிகே, பிரான்முகபாகவும் பிரயதா சுஜிகே சுத்தமான இருக்கணும். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமான்னு ஒரு வாக்கியம், சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமான்னு வச்சுக்கோங்க. நான் சந்தியா காலத்துல சந்தியாவந்தனத்தை அவசியமா பண்ண போகணும். அப்போ பண்ற போது நாடியை எடுத்து சந்தியாவந்தனம் பண்ணிடலாமா குளிக்காதீங்க அப்படின்னு கேட்டா உழைச்சிட்டு பண்றதுதான் நியாயம். ஏன்னா ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தை வச்சுருந்தா ஸ்நானங்கள் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி அசக்தனாக இருக்கு, ஏதோ ஒரு சஞ்சாரம் போயிட்டு இருக்கோம், இங்கே வெளியில போயிட்டு இருக்கிற போது சந்தியா காலம் வந்ததுன்னா அகாலத்துல பண்ணக்கூடாது, சகாலத்துல தான் பண்ணணும்னு முக்கியமா சகாலத்தில் ஒன்று. இப்போதான் காய்கறி பண்ற போது ஒரு பிரமேயம் வரும்போது ஒரு வார்த்தையும் சொன்னப்போ அல்பத்வாதசி வருது. அல்பத்வாதசி வரபோது காத்தால சூரியோதயம் ஆன உடனே 5 வினாடி இருக்குது, 10 வினாடி இருக்குது. அப்ப நம்ம பாரணம் பண்ண வேண்டியது நிர்பந்தம்.
அப்ப நிர்பந்தமா இருக்கிற போது என்ன பண்ணோம்னா மாத்தியானம் பண்ண போனோம்னு சாஸ்திரம் இருக்கு. மாத்தியானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பரிசேதனம் பண்ணலாம். பரிசேதனம் பண்ணி சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால அப்ப நம்ம மத்தியானம் பண்ணிவிட்டாலும் கூட சகாலம் மாத்தியானிய காலம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி மாத்தியானம் பண்ண போனோம்னு வாக்கியம் இருக்கு. மாத்தியானம் பண்ணணும். அப்போ மாத்தியானிய காலத்துல நாம பண்ண வேண்டிய மாதிரி என்னன்னு கேட்டா சுச்சி பிரயத்தா சுச்சி அது மாதிரி இருக்கு சொல்ல வந்து சுச்சியாக இருக்கணும், சுத்தியனாக இருந்துன்னு பண்ணணும். சரி ஏதோ செஞ்சா நம்ம போயிட்டு இருக்கோம், வண்டியில போயிட்டு இருக்கோம், இதுல போயிட்டு இருக்கோம், அப்படி உட்காந்துருக்கோம், அப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் பண்ணலாமான்னு கூப்பிட்டா கூடாது, பண்ணக்கூடாது. அந்த காலத்துல வந்தா நமக்கு இறங்கி முடியும் பண்ணிட்டு போடணும் கூட பிரயதா சுச்சி அப்படிங்கிறத இதுல இந்த சந்திரிகைன்னு ஒரு பிரயோகம் புத்தகம் இருக்கு. அந்த இதுல தர்மசாஸ்திரத்துல அந்த சத்திரிகாலத்துல என்னன்னா வியாக்கியானம் பண்ணி விவஸ்தை பண்ணி சரிப்படுத்தா பண்ணணும் அப்படிங்கிறது. திசவராம் இது ஆபத் விஷயம். நம்ம அதுல என்ன பண்ணுறதுன்னா இப்போ பண்ணிட்டு இருக்கோம் 10 காயத்ரி பண்ணுன்னு சொல்லிட்டா நம்ம இப்ப எல்லாரும் என்ன பண்றோம், போருமே 10 காயத்ரி பண்ணுன்னு சொல்லிருக்காரு இல்லையா. சகஸ்திர பரமாரம் தேவின்னு சததாராம்னு சொல்லும் போது 10 வாரம் 10 வரையும் சொல்லலாம், 100 வரையும் சொல்லலாம், 1008 வரையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ற போது நாம 10 வரை சொன்னா போறோம்னு அதமபட்சத்தையே நாம் எடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன ஆபத்காலம். இப்போ இங்கேயோ போயிட்டு இருக்கோம், நாழியாச்சு, சிரமா ஒரு காரியம் இருக்குது. இப்போ அதான் அப்பத்வாத சேர்க்கிறேன். ஆபத்காலம் சீக்கிரமாக பண்ணி ஆகணும், பாரணம் பண்ணி ஆகணும். நம்ம காத்து நான் 108 1008 காயத்ரி பண்றேன்னு சொன்னா எங்க பிராத சந்தியாவந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் ஆத்தியானிக சந்தியாவந்தனத்துல வந்து நீ காயத்ரி பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அதை நம்மளால பண்ண முடியாது இல்லையா. அதனால அப்ப வரபோது ஆபத்காலம், அந்த ஆபத்காலத்துல 10 ஆபத்து பண்ணினா கூட போறோம். அதே மாதிரி இந்த காலம் ஆசௌத்த காலத்திலையும் காயத்ரினா சரி நான் இதான் நித்தியம் 1008 பண்ணுன்னு சொல்லிவிட்டு அதனால நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாமா. அப்படின்னா ஆசௌத்த காலமா சாபாசௌத்தம் பிரசவாசௌத்தம் எந்த ஆசௌத்தமாக இருந்தாலும் கூட அசுச்சியாக அப்ப அசுச்சின்னு பேர். அதாவது ரொம்ப அனாச்சாரம்னு அர்த்தம் பண்ணு. அசுச்சின்னா கொஞ்சம் ஆச்சாரம் சுத்த குறைவு, ஏன்னா அது தீட்டுனால சுத்த குறைவு கொஞ்சம். அதனால அந்த இதுல இருக்கிற போது என்ன பண்ணலாம்னா 10 ஆவர்த்தி குறைச்சலா பண்ணலாம், ஆபத் காலத்திலையும் பண்ணலாம், இந்த மாதிரி ஆசௌத்த சமயமாக இருக்கிற போதும் பண்ணலாம். ஆபஸ்த அசுச்சி காலே கிருஷ்ணன் அப்படி ஜபேது தச இது ஆசுலாயனேன உக்தத்வாது. ஆசுலாயன மகரிஷி என்ன பண்ணியிருக்காருன்னா ஆபத் காலத்திலேயோ ஆசௌத்த காலத்திலேயோ நின்னுண்டே 10 காயத்ரி பண்ணா போறோம் அப்படின்னு சொல்றாரு. சகஸ்திர பரமாமிதி சகஸ்திர கற்பகாயுதி வச்சனம் வானப்பிரஸ்தாதி விஷயம். அங்க பண்ண சகஸ்திர கற்பகா சொல்லுங்கன்னு பண்ணிட்டேன்னா எல்லாருக்கும் பண்ணணுமா அப்படின்னா நிச்சயம் 1008 பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. சகஸ்திர பரமாமிதி அப்படி இல்லாத போனாலும் வானப்பிரஸ்தம் அவசியம் பண்ணியே ஆகணும். இப்ப வந்து கலியில வானப்பிரஸ்த ஆசிரமம் இல்லைன்னு சொல்ற, இருக்காளா இல்லையாங்கிறது தெரிய. கிரகஸ்தத்துல இருந்துட்டே நமக்கு வந்து என்ன பண்ணணும், இது வேற என்ன கிரகஸ்தாசிரமத்தினுடைய தர்மம் இல்லாத வானப்பிரஸ்த தர்மம் பத்னி இருக்கலாம். ஆனா போகங்களோ எதுவும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு காட்டுல இருக்கக்கூடிய பழங்களையோ சாப்பிட்டு எதுலையும் ஒரு ருச்சி இல்லாதவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சன்னியாசம். இந்த வானப்பிரஸ்தம் வந்து கலியில வானப்பிரஸ்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. சன்னியாசமே ஒத்துக்கல, பராசர ஸ்மிருதியில சன்னியாசமே ஒத்துக்கல. கலையில வந்து பராசர ஸ்மிருதியில கலையில வந்து நமக்கு பராசர ஸ்மிருதி தான் முக்கியத்துவமாக சொல்லி கொடுத்துருக்கார். அந்த பராசர ஸ்மிருதியில கஜானம் வாண்டாம்னே சொல்றார். ஆனா அதுக்கு மேல சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னு கேட்டா ஏதாவது ஒருத்தனை நல்வழிப்படுத்தணும்னா ஏதாவது ஒருத்தனை இருந்தா தானே ஒரு வழி பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கோசரம் சன்னியாசம் ஒத்துண்டுக்கார். என்ன நம்ம இப்ப நம்ம மடத்துல சன்னியாசம்னா நேர எம்பெருமானே கூட்டு கொடுத்துருக்கான். அதனால அந்த சன்னியாசங்கிறது நம்ம வந்து அனுச்சீதமாக வரத்தினாலையும் அதை பண்ணலாம்ங்கிறது இருக்கு. அது வேற விஷயம் இருக்கட்டும். ஆனாலும் கூட இந்த சதம் அஷ்டோத்தரம் இது அனுதித ஹோமி கிரகஸ்த பிரம்மச்சாரி விஷயம். அனுதிதம் அதாவது உதிதமாக நிச்சயமா என்ன பண்ணணும்னா சொல்லப்பட்டவன். இப்போ அக்னிஹோத்திரி இருக்கான், அவனுக்கு வந்து காலத்துல அதாவது என்ன உதயான உடனே அக்னிஹோத்திரம் பண்ணான். அனுதிதமாக இருக்கக்கூடாது, உதிதமாக இருக்கணும். அப்ப இருக்கக்கூடிய அவளுக்கு என்ன பண்ணணும்னா அவன் வந்து உதிக்கிறதுக்கு நின்னியே பண்ணி விடலாம், பண்ணி முடிக்கலாம். இவன் உதித்தமான ஆமா சதம் அஷ்டோத்தரம் இது அனுதித ஹோமி கிரகஸ்த பிரம்மச்சாரி விஷயம். அதாவது ஒரு 108 தடவை பண்ணுன்னு சொன்னமோ இல்லையோ, அது என்ன ஆகுதுன்னு கேட்டார்னு சொன்னார். அந்த உதயத்துக்கு முன்ன ஹோமம் செய்யும். ஹோமத்துக்கு நம்ம சூரியோதயத்துக்கு அனுதிதம்னா அனுதிதேங்கிற போது உதிதம்னு உதயத்துக்கு காத்தியாயனுடைய வாக்கியம் என்னன்னு கேட்டா அக்னிஹோத்திராதி கர்மாக்களை பண்ற போது அவளெல்லாம் அனுதிதே ஜுஹோதி. அனுதிதேன்னா உதயத்துக்கு முன்னையே ஹோமம் பண்ணி முடிச்சுடுறேன்.
புதிதே ஜோதின்னு சொல்றது ஆபஸ்தம்பர் பாக்கி ஆசுராயன மகரிஷி இவாள்லாம் என்ன பண்றாங்கன்னா உதிதே ஜோதி புதிதமா உதயமானதுக்கு அப்புறம் ஹோமம் பண்றான். அந்த மாதிரி ஹோமம் பண்ணக்கூடியவாள்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டா 108 தடவை பண்ணினா போறோம். அவ 1008 தடவை பண்ணான்னு கேட்டா அனுதிதே ஜோதி 5 மணி சூரியோதயத்துக்குள்ள பண்ணோம். 6 மணிக்கு சூரியோதயம். அதுக்குள்ளே சந்தியாவந்தனம் பண்ணாது இந்த கர்மாவும் பண்ணப்படாது. சந்தியாவந்தனம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் கர்மாக்கள் உண்டு. அப்படிங்கிற போது அனுதிதே ஜோதிங்கிற போது என்ன பண்ணுவோம், குதிக்கிறதுக்கு முன்னே ஹோமம் பண்ணோம். ஹோமம் பண்றதுக்குள்ள சந்தியோபஸ்தானம் சந்தியாவந்தனம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவங்க மேல இது பண்ண முடியும், ஹோமம் பண்ண முடியும். அதனால அவனுடைய விஷயம் அது. அதாவது சதம் அஷ்டோத்தரம் இது அனுதித ஹோமி கிரகஸ்த அனுதித ஹோமி கிரகஸ்தம் பண்ணக்கூடிய ஹோமம் பண்ணக்கூடியவன் பிரம்மச்சாரி விஷயம். சமிதாதாரம் பண்ற அவர் காத்தியாயனர் கண்டுக்கார். அதாவது ஒவ்வொரு சூத்திரங்கள்லையும் நம்ம காத்தியாயன சூத்திரம்னு ஆபஸ்தம்பத்தில் நீங்க சொன்னேன் சூத்திரம் இருக்கு. ஓதாயனம், ஆபஸ்தம்பம், பாரத்வாசம், சத்யாகாடம், காத்தியாயனம், பாரத்வாஜம் 6 சூத்திரம் இருக்குது. இந்த 6 சூத்திரக்காரர்களுக்கும் ஒத்தத்தர் ஒவ்வொரு மாதிரி மகரிஷிகளுடைய ஒரு வாக்கியங்கள் இவ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், காரியங்களை உதவி பண்ணதுக்கு அப்புறம் அனுச்சிதமாக பண்ணணும், உதிதம் தான் சூரியோதயம் ஆகணும், அனுச்சிதம் தான் உதயத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அவள் பண்ண வேண்டிய காரியம். பிரம்மச்சாரிக்கு அக்னிகாரத்தையும் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிக்கும் உதயத்துக்கு முன்னே அக்னிகாரியம் பண்ணுன்னு இருக்கு. நாம இப்ப இருக்கு. அதுதான் என்ன இது காத்தியாயன விஷயம். காத்தியாயன மகரிஷியுடைய காத்தியாயன சூத்திரக்காரன் அவளும் பிரம்மச்சாரியும் கார்த்தால உதயத்துக்கு சமிதாதானம் பண்ணலாம்ங்கிற போது அவன் என்ன பண்ண முடியும், இருக்கிறதுக்கு என்ன பண்ணினா தானே பண்ண முடியும். அதனால அவளுடைய விஷயம் அப்படிங்கிறது சொல்ற. அதாவது அதுக்கு எப்படி தெரியும், பிரம்மச்சாரினோபி சந்தியோகோ அக்னி கர்ம தேதி ராகுதயாது அக்னிகாரிய ஸ்மரணாத். ராகுதயாது உதயத்துக்கு முன்னையாக அக்னிகாரணம் பண்ணணுங்கிற வாக்கியத்தினால ஸ்மரணத்தினால நாம இதை பண்ண வேண்டும். அக்னிகாரியம் விதிக்கப்பட்டிருப்பதால் சூரிய தரிசனம் உதய காயத்ரியை சிரிக்கணும். சூரிய தரிசனம் தொட்டுனா சூரிய உதயத்துக்கு முன்னே அவன் பண்ணின உடனே பண்ணிடணும். ஹோமம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தினால அதை இதுக்கு மட்டும் காரியம் கொண்டு அப்படின்னு சொன்னார். இது மாதிரி நமக்கு காயத்ரியை அதாவது பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ இவாள்லாம் 108 தடவை காயத்ரி பண்ணா போறோம்னு ஒரு விவரம் எடுத்துக்காரு. சம்பர்த்தருங்கிற மகரிஷி என்ன பண்ணிட்டாருன்னா கிரகஸ்தரா பிரம்மச்சாரீச்ச சதம் அஷ்டோத்தரம் ஜபேத் வானப்பிரஸ்தோ இது ஸ்டைவ ஜபேது அஷ்டசகஸ்திரம் அப்படின்னு எடுத்துட்டார். பிரம்மச்சாரியும் கிரகஸ்தனும் 108 பண்ணா போறோம். அவருடைய சம்பர்த்தருடைய மகிழ்ச்சி அது மாதிரி ஸ்மிருத்தியர்த்தசாரம்னு ஒன்று இருக்கு, அதுலேயும் எடுத்திருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டால் 108 தடவை கிரகஸ்தன் பண்ணா போறோம். கிரகஸ்தன் என்ன மேல அக்னி காரியாதிகள்லாம் இருக்கிறதுனால பண்ணணும். சன்னியாதிகளுக்கு அக்னி காரியம் கிடையாது. வானப்பிரஸ்தனுக்கும் அக்னி காரியம் உண்டு. ஆனா அக்னி காரியத்தை நிறைய பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அக்னி காரியம் பண்ணாதையும் இருக்கலாம்னு இருக்கு வானப்பிரஸ்தனுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு 1008 காயத்ரி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு. பிரம்மச்சாரி கிரகஸ்தோத்திரம் ஜபேது வானப்பிரஸ்தோ இது செய்வ சகஸ்திர அது அதிகம் ஜபேத் அப்படிங்கிற போது ஆபத்து எல்லாருமே சொல்றாரு. ஆபத் காலத்துல தான் 10 காயத்ரியை பண்ணணுமே தவிர வேற ஒன்றும் பண்ணப்படாது அப்படின்னு சொல்றாரு. இங்க வியாசர் சவுனகர்லாமும் இதுதான் சொல்றாங்க. மத்திய இரமமானஸ்த பிரதிஷித்தத்வாது உதித ஹோமினா ஆயுதாக்னேகே விகரண லோப பிரசங்க. அவளுக்கு என்னன்னு கேட்டா மைவம் அப்படியும் இல்லை. ஸ்ருதி விரோதே சதி மத்தியே விரமண அவிரோதாத். ஸ்ருதியில் சொல்லப்படுது. இப்போ ஆயுதாக்னிகள்லாம் என்ன பண்றான்னு கேட்டா ஏன்னா இங்க சந்தியாபண்ணம் பத்துல நம்மள ஆயுதாக்னிலே எதுக்கு அழிஞ்சு சொல்றாருன்னு தோணலாம். ஆனா அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நல்லது. ஆயுதாக்னியா இருக்கக்கூடியவாள் என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த சூரியோதயத்துக்கு என்ன பிரணயனம் பண்ணணும். பிரணயனம்னு சொன்னா அக்னியை எடுத்து வைக்க வேண்டிய நிர்பந்தம். சூரியோதயத்துக்கு ஆயுதாக்னியா யாகம் பண்ணவர் அக்னி ஹோத்திரிகள். அது மாதிரி இப்ப இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த நாள்ல பண்ணிக்குவாள் அப்படிங்கிற ஆயுதாக்னி சொன்னா அக்னிஹோத்ராதி திரேதா அக்னின்னு ஒரு 3 அக்னி ஆராதிக்கக்கூடியவன் அப்படின்னு அவனா இருக்கக்கூடியவன் ஒண்ணு கேட்டா நடுப்புற சந்தியாவனம் இருக்கும் போது நடுப்புற விரமா இடைவெளி விடப்படாது. சந்தியாவனத்தின் போது இடைவெளி விடப்படாது. நேரம் சந்தியாவனம் பண்ணி சந்தியோபஸ்தானம் பண்ண போகணும். அப்படிங்கிற போது என்ன கேட்டா இந்த அக்னிஹோத்திரிகள் வாழலாம் இருக்காளே வாழ்க்கெல்லாம் என்னன்னு கேட்டா சூரியோதயத்துக்கு முன்ன அக்னி எடுத்து வைக்கணும். பிரணயனம்னு பேரு அது எடுத்து வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், சந்தியாவனம் சூரியோதயம் ஆயித்தான் சந்தியோபஸ்தானம் பண்ண போகணும் இல்லையா. அதுக்கு முன்ன இது பண்ணணுங்கிற போது என்ன பண்ணணும்னா இவாள் என்ன பண்ணா சந்தியாவத்துல நடுப்புற நிறுத்தி விட்டு இதை எடுத்து வச்சுட்டு அதாவது பிரணயனம் பண்ணி வச்சுட்டு பாக்கி அப்புறம் பாக்கி காரியம் பண்ண வழக்கம். அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது அவாவுடைய விஷயம். இது இப்படி ஆபஸ்தம்பரம் அப்படித்தான் சொல்லிருக்காரு. வித்திரதே ஸ்ருதி இலக்கணம் பலிய காய் ரெண்டுலையும் உறவு. இதுல விரோதம் இருந்தால் ஸ்ருதிதான் பிரமாணம், அதை எடுத்துன்னு நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த நாம இப்ப காயத்ரி சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் இப்படி பண்ண முடியுமான்னு எனக்கும் தெரியல. பெரிய மகான்களை கூட கேட்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது.
என்னன்னு கேட்டா ஸ்வரம் வர்ணம் இல்லாத காயத்ரி சொல்லக்கூடாது. ஸ்வரம்னு தான் உதாத்தாதி ஸ்வரங்கள். அந்த சொல்ற போதே ஸ்வரத்தோட தான் சொல்லணும். அதாவது அப்புறம் ஸ்வரம் வர்ணம் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்லாம் நன்னா சொல்லணும். ஸ்வரவர்ண பதைரு வாக்கியம் சுத்தம் ஆவர்த்தையேது ஜபேது ந கம்பையே க்ஷிரோக்ரீவாம் தந்தான்னைவ பிரகட்டையேது. இது அதாவது என்ன கேட்டால் இந்த வாக்கியமானது மனுனால சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டுக்கார், ஸ்வரம் வர்ணம் பதம் இவைகளால் சுத்தமாயுள்ள வாக்கியத்தை ஆவர்த்தி செய்து கொண்டு ஜபிக்க வேண்டும். அதாவது ஸ்வரம் சொல்லணும்னா காயத்ரி சொல்றோம் ஜபம் பண்ற போது அதுல என்ன ஸ்வரம் இருக்கோ அந்த ஸ்வரம் ஸ்வரம்னு சொன்னா உதார்த்தம் அனுதார்த்தம் சோரிதம்னு 3 ஸ்வரம் உண்டு. அது சொல்லி காமிச்சாத்தான் முடியும். இது எத்தனை பேர் கேட்கிறாளோ அதனால காயத்ரி வந்திருக்க சொல்லலாமோ கூடாதுங்கிறதுனால சொல்லலை. நாம் சொல்லி பார்த்து நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இருக்காங்க அங்க அது மாதிரி சொல்லும் போது அந்த ஸ்வரமும் தெரியணும், எழுத்துக்களும் நல்லா புரியணும். அதே மாதிரி பதத்தையும் நிறுத்தணும். எங்கெங்க பதம் நிறுத்த வேணுமோ அதை அங்கங்க நிறுத்தி தான் பண்ணணும். அப்படி பண்ண அது பண்ணாத நாம சில பேர் என்ன பண்ணுவோம், நீங்க வேத பாராயணம் பண்ணுவாளை பார்த்துக்கலாம். நம்ம சில பேருக்கு தலையாட்டினா தான் வேதம் வரும். சில பேருக்கு என்ன பண்ணும் ஒரு சொல்ற போதே ஒரு குரல் நடுக்கம் இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது விடாது. சில பேர் பல்ல கடிச்சுட்டு சொல்லுவோம். அது மாதிரி கூடாது. அதாவது சிரோகிரீவாம் தந்தான் நைவ பிரகட்டையே பல்ல கடிச்சுட்டு சில பேருக்கு பல்ல சொல்ற போதே பல்ல படுத்து பேசுற போதே சில பேர் பார்த்தா பல்ல கடிச்சுட்டு பேசுவோம். அந்த மாதிரிலாம் சொல்லப்படாது. அப்படி சொன்னா அது மாதிரி சொன்னா என்ன பண்ணும், இந்த அக்ஷரத்தையும் பிரணவத்தையெல்லாம் நம்ம சொல்லாததாக விடப்படும். பல்ல கடிச்சுன்னு சொன்னா அது இல்லாது. அதனால எப்படி சொல்லணும்னு கேட்டார், தத்துவ வாக்கியம் மனுநார்த்தம் ஏதது அக்ஷரம் வேதாந்த ஜபன்னு வியாகிருதி பூர்விகான் சந்தியோகோ வேதவித் விப்ரஹ வேத புண்ணியன்னு யுஜ்யத்தே. அதாவது எப்படி இதை சந்தியாசனம் பண்ற போது இந்த காயத்ரி ஜபத்தை நன்னா பண்ற போது பண்ணினான்னா 3 வேதத்தையும் அத்தியனம் பண்ண பலனை அடையறான்னு அப்படின்னு கேட்டா, இந்த ஏதது அக்ஷரம், அக்ஷரம்னா பிரணவம், ஏதது அக்ஷரம்னா இந்த பிரணவம் சொல்லணும். அதாவது ஓங்காரம் சொல்ல வேண்டியது. ஏதாம்னா இந்த காயத்ரி ஏதாம் ஜபன்னு வியாகிருதி பூர்விகான். வியாகிருதியம் என்ன சொல்லிக்கொண்டு பிரணவத்தை முதல்ல சொல்லி வியாகிருதியை சொல்லி அப்புறம் இந்த காயத்ரி சொன்னாதான் சந்தியோடு வேதவிது விப்ரா பிராமணானம் வேத புண்ணியன்னு யுத்தது. வேதம் அத்தியனம் பண்ணதாக அக்ஷரம். அதுக்கு அவரே வியாக்கியானமும் எழுதி கொடுக்குறேன். நான் ஒன்றும் சிரமப்பட வேண்டியது இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதது அக்ஷரம் பிரணவம் ஏதான் காயத்ரீம் காயத்ரி தாசன் இதே தான் சொல்றார். யாகோபி பிரணவ வியாகிருதிதான் காயத்ரீந்து அதோஜதே சமாகித மனாசோஷ்ணியும் மனசாபி விசிந்தையே. நாம காயத்ரி பண்ற போது 4 பேர் உட்காந்து பண்ணா என்ன பண்ணுவோம், காயத்ரி பண்ணா பேச்சுதான் இருக்கும். அதனால தான் ஏகஸ்தபோ விரத்யாயி அத்தியனம் பண்றதுக்கு 2 பேரா இருக்கணும். ஒத்தனா சொன்னான்னா இவன் சொல்ற தப்போ ரைட்டோ புரியாது. 2 பேரா இருக்கணும். ஜபம் பண்ற போது 2 பேரா இருந்துட்டா என்ன பண்ணுவோம், பேச்சினால மந்திரத்தினுடைய பலன் போடும். அப்படி இல்லாத நாம உட்காந்து பிரணவ வியாகிருதி தான் காயத்ரிந்து ஜபேது. அப்படி காயத்ரி ஜபணும். சமாகித மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்குதோ அதெல்லாம் இல்லாத சுத்தமான மனசா இருக்கணும். சமாகித மனசா நல்ல பிரசன்னமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கணும். தூஷ்ணி மௌனமாகவும் ஜோபணும். மனசாபி விசிந்தையே மனசுல இந்த காயத்ரி ஸ்வரூபத்தினுடைய பத்தி நல்லா விசிந்தையே அப்படி பண்ணினோம்னா இந்த சந்தியாவந்தமானது 100 தடவை 10 தடவை பண்ணினாலும் சரி 100 தடவை பண்ணினாலும் சரி 1008 தடவை பண்ணினாலும் சரி அவன் வேத புண்ணியன யுஜ்யத்தே. வேதத்தினாலே வேதம் சொல்லப்பட்டவனாக புண்ணியத்துடன் சேருகிறான் அப்படிங்கிற வாக்கியத்தினால நாம அந்த மாதிரி வேதம் விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, இந்த காயத்ரியிலேயே சில காயத்ரி ஜபம் பண்ற போது இது கிரகஸ்தால பிரம்மச்சாரிக்கு இல்லை. இருந்தாலும் கூட நாம யாரையாவது ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம். கிரகஸ்தனுக்கு வேண்டாம், பிரம்மச்சாரிக்கு வேண்டாம். இந்த நாம இப்ப நான் சொல்ல போற காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொன்னாலே இது கிரகஸ்தனுக்கும் இல்லை பிரம்மச்சாரிக்கும் கிடையாது. என்னன்னு கேட்டார், பிரணவோ வியாகிருதி சாவித்ரி பஞ்ச பிரம்மயஜ்ஞா. இந்த மாதிரி இது நம்ம பிரம்மயஜ்யம் பண்ணலேன்னு ஜெரமொழி ஆகுதுன்னு அது சொல்றதுக்கு இன்னும் இந்த விஷயத்தை சொல்லிவிடுறேன். அப்புறம் அதை சொல்றேன். அதாவது பிரணவா வியாகிருதா காயத்ரி தேதி 3 பதம் 3 மந்திரம். ஓங்காரம் ஒரு மந்திரம், வியாகிருதிகள் 1, காயத்ரி 1, 3 மந்திரம். இது என்னன்னா பிரணவோ வியாகிருதயா பிரணவா வியாகிருதயா பிரணவம்னா வியாகிருதிக 3 வியாகிருதி பூஹோ போஹா சுக சாவித்ரி சேத் ஏதே பஞ்ச பிரம்மயஜ்ஞாக அகரகா பிராமணம் கில்பிகாது பாவயந்தே. இந்த 3 பேருக்கு நான் சொல்றேன். நம்ம சந்தியானத்தை பண்ண பிரம்மயஜ்யம்ங்கிறது தெரியல. பிரம்மயஜ்யம் வரபோது அந்த பிரகடனத்தை சொல்றேன். ஆனா பிரம்மயஜ்யத்தை சொல்ற போது இந்த
பிரணவ வியாகிருதி காயத்ரி தான் சொல்றோம் இல்லையா? பிரணவ வியாகிருதி காயத்ரி சொல்லிட்டு தான் சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிற போது இது பஞ்ச மகா யஜ்யம் பண்ணதாக ஆயிடுறான். இந்த பஞ்சாந்தன மண்டலத்தினாலேயே பிரம்ம யஜ்யாக பிரம்ம யஜ்யத்துல பஞ்ச மந்திரம் உண்டு. அதாவது முதல்ல பிரணவத்தோட பாதமா திருப்பி வியாகிருதி பிரணவம் தனித்தனியா சொல்ற போது அது திருப்பி சொல்ற போது 5 ஆவர்த்தி ஆறுது. 5 ஆவர்த்தி ஆறும்போது மாதிரி ஆறும்போது 3 தான் ஆறுதுன்னு ஒரு கணக்குல நாம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா என்ன ஒண்ணு 3 ஆனா திருப்பி அதை சேர்த்தாப்புலயே வரணும்னு இருக்கு. ஏன்னா பாதகா அர்த்தருத்ததா சர்வாம்னு சொல்லுது. பாதகா அர்த்தருத்ததா சர்வாம்னு இருக்கிற போது சொல்ற போது பாதம்னா ஒவ்வொரு பாதம் ஓம் அந்த மாதிரி சொல்ற போது ஒரு பாதம் 3 பாதம் அர்த்தருத்ததானா வாக்கியம் ஆயிடுறது. அதோட வியாகிருதி சேர்த்துக்கணும். அப்புறம் பூரா சொல்ற போது 5 பேர் ஆயிடும். 5 பேர் ஆயிடுறதுனால அந்த மாதிரி பிரம்மயஜ்யத்துக்கு பஞ்சமகா பிரம்ம யஜ்ஞாக அகரகரம் பிராமணன் கெல்பிசாது அது மாதிரி சொன்னதுனால எல்லா பாப்பத்திலேருந்தும் நம்மகிட்ட போயிடுறார் அப்படின்னு சொல்றார். அதாவது அதுக்கப்புறம் இந்த சொல்ல போடக்கூடியதுதான் காயத்ரியை ஓங்கார பூர்வமாக காயத்ரி ஜபிக்கலாம்னு ஒண்ணு இருக்கு. ஓங்கார பூர்வம்னு சொன்னா பிரணவத்தோட ஒரு பிரணவம், யாகுதிகளுக்கு 3 ஓங்காரம், காயத்ரியினுடைய ஆரம்பத்திலேயும் முடிவு ஓங்காரம், ஷடோங்காரம்னு பேரு. 6 ஓங்காரம் உள்ளது. முதல்ல சொல்லி பார்த்துட புரிஞ்சுட்டுருக்கோம். புரிஞ்சுட்டுனா 3 1 4 1 5 6 வரும். பிரணவம் 3க்கு 3, முதல்ல பிரணவம் 1, பிரணவம் 3க்கு 3, காயத்ரிக்கு ஆரம்பத்துக்கு 1, முடிவில் 1, இப்படி மட்டும் 6 6 இல்லையா 6 ஆயிடுது. அந்த மாதிரி அந்த 6 அந்த ஷடோங்கார காயத்ரின்னு ஒன்று விஷயம் விதிச்சிருக்காரு. அதை இதை சொன்னா மந்திரத்தை சொன்னா என்ன பண்ணினா எல்லாத்துலையும் எல்லா விதமான யாருக்குமே எப்பேற்பட்டவனுடைய பாபத்தையும் போக்கடிக்கும். இவனுடைய பாபம் இல்லை, இன்னொருத்தனுடைய பாபத்தையும் போக்கடிக்கவும் இந்த மாதிரி அவனொருத்தன் ஜபம் பண்ணி அவன் ஒரு அனுகிரகம் பண்றானோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. எவனொருத்தன் இந்த மாதிரி ஷடோங்கார காயத்ரியை பண்ணி அவனொருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணினான்னா அவனுடைய பாபத்தையும் இது போக்கும் அப்படின்னு. ஆனா இது எழுதிட்டார் இந்த இடத்துல தத் சர்வம் கிரகஸ்த பிரம்மச்சாரி எதிரிக்த விஷயம். இதெல்லாம் நான் சொன்னக்கூடிய காயத்ரி வர்ணத்துல அது சொல்லியும் இதெல்லாம் பிரம்மச்சாரிகளுக்கும் கிரகஸ்தனுக்கும் கிடையாது. பாக்கி அப்படின்னா இந்த வானப்பிரஸ்தனுக்கும் சன்னியாசிகளுக்கு தான் உண்டு அப்படிங்கிறார். அது மாதிரி நாம காயத்ரியை நல்லபடியாக நிறைய உபதேசம் பண்ணணும். ஹோமம் செய்யற போது காயத்ரினால் நாம விஷயத்துல வர அதாவது என்னன்னு கேட்டா நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், காயத்ரி ஜபந்தான் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். காயத்ரி ஜபந்தான் பண்ணணும், காயத்ரி ஹோமத்தை தான் விதிச்சேன். அதாவது என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் உபோஷ்ய பௌர்ணமாஸ்யாம் சோபூதே மகாகிருதம் ஸ்பிருஷ்டுவா சகஸ்திரகிருத்வா காயத்ரீம் ஹோனேது ஜபேத்வான்னு எடுத்துருக்காங்க. அதாவது சாவண மாத பௌர்ணமியில உபவாசம் இருந்து, அதாவது ரொம்ப நாள்ல பழைய நாள்ல ஆவணியாவட்டம் பண்றவா அன்னைக்கு சாப்பிட்றது இல்லை, அன்னைக்கு உபவாசம் தான் இருக்கான். இருந்துட்டு சோபூத்தே மரணா காத்தால எழுந்திருந்து மகாகிருதம் ஸ்பிருஷ்டுவா, அதாவது ஆத்தங்கரையில ஸ்நானம் பண்ணி காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு காயத்ரிய சகஸ்திரகிருத்வா ஹுனேது ஜபேத்வா. ஹுனேத்துன்னா முதல்ல ஹோமம் பண்ணு, முடியலன்னா ஜபம் பண்ணணும்னு தான் சொன்னேன். நாம அதை தலாவணியாவட்டம் மட்டும்தான் ஹோமம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லாத நாம இப்போ முடியுது, நமக்கு சௌரியம் வருது அப்படின்னு சொன்னா நாம காயத்ரி ஹோமம் பண்றதுதான் விசேஷம். ஹோமத்தில் எந்த விசேஷம் இப்படி சந்தியாவந்தனாதிகள்ல ஜபம் தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள்ல காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொன்னா அது ஹோமத்தை பண்ணினா 1க்கு 1000 பலன் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி நாம இது பண்ண வேண்டியது. இதே எல்லா மதுரைகளும் நல்ல எல்லா இடத்துலையும் நிறைய சொல்ற இந்த மாதிரி நாம இந்த அம்னியே சொன்னேன் வாத்திகம் மனசமா சொல்றோம். அதுக்கு சொல்றது மந்திரம் உச்சாரையே துவாரா ஜபயஜ்ஞ சக வாச்சிகமான ஜபம். வாச்சிகமான ஜபம்னா மந்திரம் உச்சாரையேது வாக்குனால சொல்றது. இப்ப நம்ம பேசிட்டு இதுக்கு சொல்றோம் இல்லையா, இப்போ காயத்ரி நான் சொல்லப்படாதுன்னு சொல்றேன் இல்லையா, இப்போ நான் ஓம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இறங்கி சொல்றது இது வாச்சிகம்னு பேரு. ச உபாம்சு ஜபோ அசப்த அசப்த சலது திஹ்வா தசடா. அதாவது என்னன்னு கேட்டா கொஞ்சம் இதுவா உதடு மட்டும் அசையணும், உதடு மட்டும் அசைஞ்சு சொல்றது. அந்த மாதிரி சொன்னா இது 2வது வத்துமா சொல்றது. இது உபாம்சா தருது, இது வார்த்தைகள். மானசத்து அப்ப மானசீகமான பண்றதா மானசத்துன்னு சொன்னா
பேசவே கூடாது, மௌனமா இருக்கணும். மனசுக்குள்ளதான் காயத்ரி ஜபம். இறஞ்சி வாயை திறந்தோ உதட்ட செஞ்சோ இல்லை இறஞ்சோ சொன்னா அது வந்து பாத்திகமோ இதுவாக நாம மானசீகமான ஜபம் பண்ணணும்னு சொன்னா அப்படி வசந்து பண்ணணும்னு சொல்லிருக்கார். அப்படின்னு இது என்ன பண்ணான்னு கேட்டார். இவர் இறஞ்சி சொன்னேன், இறஞ்சே கத்தி சொன்னான்னா ஒரே ஒரு ஒரு தடவை சொன்னான்னா ஒரு தடவை தான் பலம். கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம், அதாவது உபாம் சுவா சொன்னான்னா 10 மடங்கு பலம். அதை பார்த்து ஒன்றும் கொஞ்சம் இதுவா சொன்னா மனநமா பண்ணினான்னா மானசகா சகஸ்திர குணகா 1000 மடங்கு அதிகமாக ஆகும் அப்படிங்கிறதாக சொல்றார். அப்படி நாம் பண்ணுகிற போது இந்த காயத்ரி அப்படி பண்ணினோம்னா நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னு சொல்றார். மனசைவ ஜபம் குறியாது சாவித்யாஸ்து விசேடதா இது அது மானச ஜப பிரசம்சா அபிப்பிராயம். மானச ஜபத்துல பிரசம்சான அபிப்பிராயத்தை சொல்றார். அதனால நாம வந்து இப்படிதான் சொல்லணும். நியமம் சந்தியாவந்தனம் பண்ண காயத்ரி யோமடத்துக்கு நியமம் என்ன? கிருத்வா உத்தானோ கரவு பிராதகா காயம் அதோமுகோ தத மத்தியே சப்தகராபியாந்து ஜபஜேவ முதாகிருதா. வியாசனம் இதுதான் சொல்றார். காத்தால ஜபம் பண்ற போது எப்படி பண்ணணும்னா கைகளை ரொம்ப நிமிர்த்தி கொண்டு போகணும். கையை நிமிர்த்தி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணணும். அதை எல்லாரும் பண்ணிட்டு போல இருக்கும். என்ன பார்க்கணும். மத்தியானத்துல என்ன பண்ணா சுமாரா இருக்கணும். மத்தியானத்துல நடுநிலை மார்புக்கு நேரம் இருக்கணும். கார்த்தால முகத்துக்கு நேரம் கையை தூக்கி வச்சுன்னு பண்ணணும். மத்தியானம் மார்புக்கு நேரம், கார்த்தால சாயங்காலம் இது அதோமுகம்னு சொன்னா உதரத்துக்கு மேல இருக்கணும். உதரம் தான் நாபிக்கு மேல, நாபிக்கு மேல தான், நாபிக்கு மேல இருக்க வேண்டியது. அப்படி இந்த மாதிரி மத்தியானத்துல சப்தமான விதைத்த கைகளோடும் மாலையை கீழ் நோக்கிய கைகளோடும் ஜெபிக்க வேண்டும். அந்த மாதிரி மத்தியானம் கார்த்தால மூக்குக்கு சமானாதான் முகத்துக்குன்னு சொன்னது வருது. அந்த மாதிரி நாம காயத்ரி ஜபம் பண்ணமானா நமக்கு எல்லா பலன்களும் ஏற்படுது அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிட்டு வர்றார். இருந்தாலும் கூட இருக்கிற விஷயத்துல திரும்பி சொல்லியிருக்கோம். மேல வந்து நாம வந்து சந்தியாவனத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சம்பிரதாயத்துல அஷ்டாட்சரத்தை, அதாவது சன்னதி சம்பிரதாயத்துல அஷ்டாட்சரத்தை பண்ண போகணும் அப்படின்னு சொல்றார். அஷ்டாட்சரம் பண்ணதுக்கு அப்புறம் காயத்ரி உபஸ்தானம் ஏற்படும். அடுத்த வாரத்துன்னு பார்ப்போம். ஹலோ, சொல்லலாம். அடியன் ஷடகோபன் அனந்தகுடி பிரணாமங்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இன்னைக்கு எடுத்து அழிசிங்கர் சாய்ச்சாச்சு. அதுல ஒரு 3 விஷயம் ஒரு சந்தேகமா இருக்கு. அத அழிசிங்கர்ட்ட கேட்கிறேன். இந்த ஸ்வரம் வர்ணம் பதம் அதோட எல்லாத்தையும் மந்திரங்கள் சொல்லணும். இந்த காயத்ரியில வரேண்யம் வரேணியம் 2 விதமா சந்தர்ப்பத்துக்கு தகுந்த வரேண்யம் தான் ஜபத்துக்கு வந்து வரேண்யம் தான் இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இவர் வந்து ஜெய்மினி மகரிஷி வந்து பிரிக்க வேண்டாம் இப்படியே பண்ணலாம்னு சொன்னார். ஜெய்மினியோட மகரிஷியுடைய வாக்கியம் என்னன்னு கேட்டா, அதை வரேணியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே பண்ணலாம்னு சொல்றாரு. ஜெய்மினியுடைய வாக்கியம் இருக்கு. ஆனா நமக்கு ஜபத்து காலத்துல ஜப காலத்துல பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு இருக்கு. பிரிக்கலைன்னாலும் என்ன இருக்குன்னு கேட்டா, காயத்ரி சந்தஸுக்கு ஒரு எழுத்து குறவும் இருக்கலாம், ஒரு எழுத்து கூடவும் இருக்கலாம். அந்த மாதிரி குறவு இருந்தா புரிக்கு நிச்சயத்து காயத்ரின்னு ஒரு எழுத்து குறவா இருந்தா நிச்சயத் காயத்ரின்னு சொல்லலாம். ஒரு எழுத்து ஜாஸ்தியா இருந்தா புரி காயத்ரின்னு சொல்லலாம் அப்படின்னு சந்தோஷ விஷயமாக சொல்ற போது சொல்றாரு. அப்படின்னா சந்தோஷம் ஜாஸ்த பிங்கள சந்தசுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த சந்தசுல அது மாதிரி சொல்லலாம்னு எடுத்திருக்கார். ஆனா நமக்கு சம்பிரதாயமான விஷயம் நாம தான் சொல்லிவிடும். பாக்கி பேர் சொல்றது இல்லை. அப்படி சம்பிரதாயமா ஸ்மார்த்தா எல்லாம் கூட அப்படி வரேண்யம் தான் சொல்லிடுறது. அவரேணியம்னு சொல்றது இல்லை. சொல்றதால் குறைச்சல். அடியன் ரெண்டாவது சந்தேகம், திரிபாத காயத்ரி துரிய காயத்ரியில இப்ப துரிய காயத்ரி பண்றது இல்லை இல்லையா? அதாவது துரிய காயத்ரி 199 பேர் பண்றது இல்லை. அடியன் ஆமா. மூணாவது பூணல் அதுவும் பண்றவாளுக்கு போட்டுக்கணுமா? அது போட்டுக்கணும் இல்லை. மூணாவது பூணல் போட்டுக்கலாம்னு வாக்கியம் இருக்கு. 3 பூணல் சொல்லல, 2 பூணலுக்கு மேல எத்தனை பூணல் போட்டுக்கலாம். இதுக்கோசரம் தனியா போட்டு சொல்லல, இதுக்கோசரம் போட்டுக்கல. இப்ப அதே மாதிரி என்ன பண்றாங்க, இன்னொரு வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கோசரம் ஒரு பூணல் போட்டுக்கோன்னு சொல்லிருக்காரு. இப்போ நம்ம எதிர்வேதியா இருக்கோம், எதிர்வேதம் அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டு திருவேதம் அத்தியனம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கோசரம் ஒரு பூணல் போட்டுக்கலாம்னு வாக்கியம் இருக்கு. சரி, கடைசி சந்தேகம். போன வாரத்துல காயத்ரி ஜபம் பண்ற போது ஒரு அக்கேஷன்ல வடகிழக்குல பார்த்து பண்ணலாம் அப்படின்னுட்டு
ஆமா ஆமா அபராஜிதாயாம் திசின்னு எடுத்திருக்கேன். அது ஏதாவது இது சிவனுக்கு விசேஷமா ஈசான்யம்ங்கிறது? தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் யுத்தம் வந்தது. அப்ப வந்து அபராஜிதாயாம் திசின்னு எடுத்துட்டாங்க. அங்க போன உடனே தேவதைகளுக்கு ஜெயம் கிடைச்சது. அதனால அந்த இடத்த விசேஷம் அப்படின்னு சொல்லிருக்கேன். தேவாசுராசுங்க தாசுன்னு எதிர்வேதத்துல இது பண்ற போது அபராஜிதாயாம் திசின்னு எடுத்துருக்காரு. அடுத்த வாரம் அமெரிக்கால ஆச்சாரியா தினம் கொண்டாடுறோம். அடியன் சனிக்கிழமை காத்தால நான் அழிகருக்கு போன் பண்றோம். பெருமாள் ஏரோப்ளைன் போறதுக்கு முன்னாடி ஐசிங்கர் எங்களுக்கு அனுகிரகிக்கணும். அடியன் தன்யோஸ்மி. அடியன் கால் இருக்கிறவங்களுக்கு ஒரு இது இன்ஃபர்மேஷன். அடுத்த வாரம் டாலஸ்ல ஆச்சாரியா தினம் இருக்கிறதுனால ஐசிங்கர்னோட அனுகிரக பாஷணம் சாட்டர்டே அன்னைக்கு ஹாலுக்கு போற கிளம்புறதுக்கு முன்னாடியே ஐசிங்கர் அனுகிரக பாஷணம் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஐசிங்கர் அனுகிரக பாஷணம் முடிஞ்ச உடனே அவர் யஸ்னூர் சுவாமி வந்து அஸ்தபஞ்சகம் உபன்யாசம் சாதித்தார். தேங்க்யூ.